ஆமா கரெக்ட் கண்ணா. இதெல்லாம் கரெக்ட். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து 150 டோட்டலா. அதுல டர்ன் ஓவர் ரேட்னா என்ன அர்த்தம்னு நான் சொல்லிடுறேன். அட்ரிஷன் ரேட் தான் டர்ன் ஓவர் ரேட்ன்ற. டர்ன் ஓவர் ரேட் இஸ் யுவர் அட்ரிஷன் ரேட். அப்பனா மொத்தமா 150 டோட்டல் எம்ப்ளாயீஸ் வந்து 150. அதுல வந்து லைக் டர்ன் ஓவர் ரேட் பேசிக்லி இது அட்ரிஷன் ரேட் வந்து அட்ரிஷன்னா தெரியும்லடா. வேலை வேலை விட்டு வேலை விட்டு போற பீப்புள். வேலை விட்டுன்றதை விட ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கு மூவ் ஆகுது. டிரான்ஸ்ஃபர்ஸ், ப்ரமோஷன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், பேக்ஃபில்ஸ். அப்புறம் வந்து அந்த இதுக்கு இன்னும் வேகன்சி கிரியேட் ஆகல. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு சேஞ்ச் நடக்கிறது இல்ல. அந்த சேஞ்ச்னால என்னோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் பேரோல் வந்து கம்மியாகிறது தான் எம்ப்ளாயிஸ் டர்ன் ஓவர் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்தோன்னா 150ல இங்க பார்த்தீங்கன்னா 150ல 6%னா 9 பேர் இதுவாயிடுறாங்க. அப்போ நெட் வெளில போயிடுறாங்கன்னு அர்த்தம். ம். வெளில போயிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ கரெக்ட். லாஸ்ட் இயர் வந்து 1 லேக். ஓகேவா? அப்போ வந்து அவன் என்ன சொன்னான்னா இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் வந்து இன்க்ரீஸ் இன் போனஸ் ரேட் டியூ டு இன்ஃப்ளேஷன். அது வந்து 6%, அல்ல சாரி 7%. ஸோ இதுலேருந்து 7%. ஸோ மொத்தமா 1,07,000. கண்ணா ஒரே ஒரு நிமிஷம்டா, சாரிடா, ஒரே நிமிஷம். சாரிடா, நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன்டா, இனிமேல் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தேன். ஸோ இங்க பாருக்கண்ணா, இப்போ இதுலேருந்து இது 1,07,000 செல்லம். ஓகேவா? 1,07,000 நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இது இருக்கு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. அவங்க வந்து liability and expense to be recognizedன்னு சொல்றாங்க. இப்போ பேயபிள் ஃபார் த கரண்ட் இயர் தான். போனஸ் அவங்க வந்து 1,07,000 கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாம் எவ்வளோ? இந்த 1,07,000ன்றது ஈச் எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயிக்கு 1,07,000. அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணும்போது 141 எம்ப்ளாயிக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 141 இன்ட்டு 1,07,000, 150 150 லேக்ஸ் 87,000. இதுதான் சொல்லுமா டோட்டலா அவங்களுக்கு போனஸ்க்குன்னு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஃபண்டு. ஓகே, இது வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும்னா, ஐ எம் கிரியேட்டிங் அன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் கிரியேட்டிங் அ லயபிலிட்டி. கிரியேட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்ன? டெபிட் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் போனஸ் அக்கவுண்ட். ஸோ 150 87,000, 150 87,000. இங்க என்ன பண்ணிருக்கோம்? You are creating a liability which is the provision for bonus account and you are creating an expense. ஓகேவா செல்லம்? 150 lakhs. See, the company இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து legal obligation கிடையாது. There is no legal obligation to increase the bonus. Increase பண்ணணும்ன்றது nowhere it is told. No act tells company இவ்வளவு percentage தான் வருஷா வருஷம் increase பண்ணணும்ன்றது not written in anywhere. But according to the company's
practice. Company does a constructive obligation. இதுதான் constructive obligation சொல்லுவாங்க. When company on voluntary basis intends to increase its bonus, taking the inflation factor into consideration, and when a provision is created, இப்ப அத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் அண்ட் நாட் அ லீகல் ஆப்ளிகேஷன். இது எம்சிக்யூல கேட்பாங்க கண்ணா. போனஸ வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்றது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷனா லீகல் ஆப்ளிகேஷனா? ஓகே, புரியுதா? குட். ஸோ தீப்தி, ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ் அக்டோபர் எண்டு. ஃபர்ஸ்ட் கினாரியோ நவம்பர் ஃபர்ஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் நல்லா ரிவிஷன் பண்ணணும். ஸோ எவ்வளோ early-ஆ நான் முடிக்க முடியுமோ, எவ்வளோ early-ஆ வந்து வித் குவாலிட்டியா நான் முடிக்க முடியுமோ, ஐ வில் ஷுவர்லி டூ இட் அட் த earliest. ஐ எம் அலோகேட்டிங் மை ஃபியூ வீக்கெண்ட் ஹவர்ஸ் ஆல்சோ இதுக்காக. ஸோ அதனால நீங்க சூப்பரா பண்ணுவீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. பெரிய ஆளா வரணும்டா. ஆல் த வெரி பெஸ்ட். இது வந்து டைப் 2 ப்ராப்ளம் கண்ணா, எம்சிக்யூ கொஸ்டின் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் 25 டைம்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேனா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இது வந்து ஃபேர். பார்த்துருக்கீங்களா நீங்க இத, இந்த மாதிரி சம்ஸ் எம்சிக்யூல? சொல்லியிருக்கேன்ல. இங்க பாரு செல்லம்மா, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். கரெக்ட் தான். அதுல ஒரே ஒரு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆ பிரிக்கிறது அந்த இது வரைக்கும் போடணுமோ நம்ம? எப்படி பண்ணணும்டா இது பிரிக்கிறது? சேவ் as போட்டு ஆமாண்டா, கரெக்டா, சூப்பர். ஆக்சுவலா 323 கேஷ் ஃப்ளோ தான் முடியுது நம்மளதுல. ஹாஃப் இது பார்ட் 1. அங்க
ஒரு நிமிஷம்டா. இப்ப கேக்கு தீப் தீப் தீப்தி தீப்தி கேக்குறதாடா? ஓ. எங்க கரெக்டா இருக்கு. இதா, தீப்தி கேக்குதாடா? ஆர் யூ ஓகேடா. லேட்டா வருதா? ஆ, ஓ. ஸ்ரீரங்கம்க்கு லேட் வருது. ஐயோ. ஐயோ. அதுக்குள்ள இது சேவ் ஆகணும். இவ பாரு செல்லம், எஃப்எம்ஏ ஆஃப் பிளா சேவ் ஆயிடுச்சு. எஃப்எம்பி ஆ எஃப்எம்பி ஆஃப் பிளான் அசெட்ஸ் பிகினிங்ரா. எண்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ அதுக்கு ஒரு குட்டி ஃபார்மேட்ரா. ஓப்பனிங் பேலன்ஸ், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனு, ஓகேவா, 70,000 ஆட் ஆகுது. எம்ப்ளாயர் அவர் எண்ட்லேருந்து பே பண்ணது வந்து பெனிஃபிட்ஸ் பெய்டு வந்து 50,000. அப்போ 2,20,000 இல்லையா? இதோடது 2,20,000 வரும். இங்க பாருங்க கண்ணா. பிளான் அசெட்ஸ்னா இப்போ வந்து ஒரு ஃபியூச்சருக்காக இப்போ வந்து ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல செல்லம். இந்த ஐட்டம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா டாக்ஸ்லாம்? கேட்கறதாடா? ஆ ஜாயின் பண்ணுங்க. அதுக்குள்ளே சேவ் ஆயிருக்கா பார்க்கலாம். Save. கேக்குதா? சூப்பர். ஓகே. ஓ. ம், இது நான் நைட் உட்காந்து பண்றேன் சேவிங். ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நம்ம அதுக்கெல்லாம் குடுக்க போறோம்ன்றது நம்மளுக்கே தெரியாது. அப்போ கம்பெனி என்ன பண்ணி வச்சுக்கோன்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபண்ட கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பேங்க்லயோ எதுலயோ ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரிட்டர்ன் வரும்டா. ஒரு அமௌண்ட் வரும். ஓகேவா? அந்த இத தான் ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் கூட பிரீஃபா சொல்றேன். ஒரு நிமிஷம். சரி. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
ஆ டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான்ஸ் அக்கவுண்டிங் டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான்ஸ் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் பிளான்ஸ் அதாவது இந்த போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் பிளான்ஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோச்சலாம் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷனும் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் பிளான்ஸ்ல தான் வரும் சரியா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமும் இதுல தான் வரும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் அவங்க கையில கொடுப்போம்ல அதுவும் டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான்ஸ் தான் வரும் கம்பெனி என்ன பண்ணும்னா இந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அங்க ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா அங்க ஒரு கெயின் கிடைக்கும் கரெக்டா ஒரு ஒரு 10 கோடி வச்சுக்கோடா 10 கோடி நான் பிளான் பண்றேன் எம்ப்ளாயீஸ்க்கு இதுவாக கொடுக்கணும்னு பிளான் பண்றேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு நான் தனியா ஃபண்டு கிரியேட் பண்ணி நான் எனக்குள்ளே வச்சு ரொட்டேஷனுக்குலாம் வச்சுக்க மாட்டேன் அந்த ஏன் ரொட்டேஷனுக்கு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுங்க திடீர்னு ஒரு எமர்ஜென்சி திடீர்னு கம்பெனி திவாலா எடுத்து எம்ப்ளாயிஸ்க்குலாம் செட்டில்மெண்ட் பண்ணணும் என்ன பண்றது அதனால அதை எடுக்கவே மாட்டாது கம்பெனி அதை எடுத்து அழகா எதுலயாவது போட்டு வச்சிருப்பாங்க ஓகேவா கண்ணா அந்த போட்டு வைக்கிறது தான் இங்க ரிட்டர்ன் ஆன் பிளான் அசட்ஸ்ன்னு சொல்றாங்க இந்த இங்க பிளான் அசட்ஸ்ன்னு சொல்றது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோட அமௌண்ட்டை பிளான் பண்றது தான் பிளான் அசட்ஸ் புரியுதா நல்லா புரியுதா இல்லையா இல்லை திருப்பி சொல்லட்டுமா ஸோ என் வாய்ஸ் கேக்குது இல்லடா அதுதான் கண்ணா இந்த பிளான் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க புரியுதா ஸோ இந்த அதாவது போன வருஷத்தோட எண்டோடத்துக்கு ஒரு 2 லட்சம் இருக்கு இந்த வருஷம் திருப்பி அவன் வந்து ஒரு 70,000 ரூபாய் அந்த ஃபண்டில் ஆட் பண்றான் ஓகேவா அவன் அந்த ஃபண்டில் இருந்து பெனிஃபிட்ஸ் எடுத்து சில எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்றான் 50,000 ரூபாய் எடுத்துட்டான் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க ஃபாலோயிங் ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க இப்போ எடுத்துட்டாங்கல்ல செல்லம் ஆனா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பிளான் அசெட்ஸ் வந்து 2,85,000 இதுதான் கண்ணம்மா எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன்ல அதுலேருந்து வந்திருக்கிற ரிட்டர்ன் இதுதான் ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட்ஸ் பெனிஃபிட் இது கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி ம் புரியுதா இந்த சம் புரியுதா இது இந்த ஃபார்மேட் வேணா எழுதிக்கோங்க சின்ன நோட்ல இஃப் யூ ஆர் பிரிட்டி கம்ஃபர்டபுள் நோ ப்ராப்ளம் எழுதிக்கணும்னா எழுதிக்கோங்க உங்க இஷ்டம்டா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் எஃப்எம் கரெக்ட் ஓப்பன் பேலன்ஸ் ஆட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த கரண்ட் இயர் அந்த கஜானாலேருந்து நான் திருப்பி ஒரு 50,000 ரூபாய் எடுத்து யாரோ ஒருத்தருக்கு செட்டில்மெண்ட்காக கொடுக்குறேன் 2,20,000 ரூபாய் இருக்கு ஆனா என்னோட க்ளோசிங் பேலன்ஸ் காமிக்குது 2 லட்சத்தி அப்பனா என்ன நான் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால வந்த பெனிஃபிட் அதான் ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட்ஸ் 36th சம் பிரசன்ட் வேல்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்ட் கரெக்ட் இல்லடா சொல்லம்மா இப்ப நான் இன்னைக்கு 1 ரூபான்னு சொல்றது அடுத்த வருஷம் அது 90 பைசா வேல்யூ இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் 82 பைசா அதுக்கு அடுத்த வருஷம் 75 பைசா அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி போகும் இதுதான் வந்து பிரசன்ட் வேல்யூ கான்செப்ட் இங்க வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் சொல்றாங்க இத கேபிட்டல் பட்ஜெட்டிங்லாம் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு இப்போ இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா யுஐ லிமிட்டடோட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இந்த கான்ட்ரிபியூஷன் ஆப்ளிகேஷன் வந்து 15 லட்சம் இருக்காம் ஆனா பிளான் அசர்ட்டோடது வந்து ஃபேர் வேல்யூ வந்து 14.2 lakhs இதை வந்து எப்படி காமிப்பீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோ செல்லம் உன்னோட பிரசன்ட் வேல்யூ வந்து ஃபேர் வேல்யூட அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோ தென் இட் இஸ் டெபிசிட் your present value of defined ஆ கரெக்ட் 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 14 லட்சம் தானே கிடைக்கும் எக்ஸாக்ட்லி 14 லட்சம் தான் கிடைக்கும்னா அப்போ என்ன there is a loss இல்ல for me எக்ஸாக்ட்லி ஸோ இப்போ இந்த டெபிசிட்ன்றத வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட்லி நான் கரண்ட் லைபிலிட்டியா ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் அவ்வளோதான்டா ம் சூப்பர் illustration 37 எ- ம்
ஆ. ஆ. அதாவது அ அசர்ட் சீலிங் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த அசர்ட் சீலிங்க விட இந்த சர்ப்ளஸ் வந்து அ இதுக்கு அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில எப்படிடா? அதுக்கு மேல இன்கிரீஸ் ஆகக்கூடாதுன்னுவாங்கல்ல. லிமிட். அந்த மாரி இது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் மாரி வச்சுக்கோயேன். இப்ப நம்ம அதுக்கு மேல இதுதான் நம்ம மினிமமா வந்து ஆம், வச்சுக்கலாம். ஆமா. அதுக்கு மேல வச்சுக்க கூடாது. அந்த மாரி வச்சுக்கோங்களேன். 19 தான் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. புரியுதாடா? 19 19 தான் போடணும். ஏன்னா நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் என்ன பண்ணுவோம்? இது பண்ணிட்டு லோயர் பண்ணும். ஸோ அத விட அந்த சீலிங்கோட ஜாஸ்தியா கூடாது. நம்மளோட அந்த சர்ப்ளஸ். ஸோ வாட் ஏஎஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த சீலிங் தான் இருக்கணும். இந்த சீலிங் மேல இது பண்ணக்கூடாது. அந்த சீலிங்கோட ரேட்டு தான் சீலிங் இல்ல சீலிங் கீழ இருக்கிறத தான் நீ வந்து நான் கரண்ட் அசெட்டா பேலன்ஸ் ஷீட்ல இது பண்ணணுமே தவிர, சீலிங் எக்ஸீட் ஆயி போடக்கூடாது. இட்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி கரெக்ட் சொன்னா. ஏய் செல்லம், உனக்கு எம்சிக்யூ இருக்கே. எம்சிக்யூலலாம் வரும்டா அது. ஆமா. கண்டிப்பா கேட்பாங்கடா. ஏய் நான் அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். கான்ஃபிடென்ட்டா போலாம் நீனு. அசால்ட்டா 60 அபோவ் அடிக்கிறான்டா. செல்லம் நீ பாஸுக்குலாம் இது பண்ணாத. உன் டார்கெட் 60 அபோவ். சரியா? நீ உன் பெஞ்ச் மார்க் வந்து பாசிங் கிடையாது. உன்னோட பெஞ்ச் மார்க் வந்து 90 அபோவ் அந்த மாரி நீ டார்கெட் பண்ண. பாசிங்லாம் உன் பெஞ்ச் மார்க்கே கிடையாது. நான் உனக்கு ஈஸியா சொல்லி தரேன் உங்களுக்கு. அவ்வளவுதான்டா. அந்த ஆர்டர் தான் அதுல ஆக்சுவலா இவ்ளோ யோசிக்கிறோம்ல நம்ம இதுக்கு. அது கூட அங்க யோசிக்க வேணாம்டா. ஒரு சப்பா ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஃபார்மேட் அவ்வளவுதான்டா. அது குட்டி ஃபார்மேட் அது. நான் அத அப்படியே மினிமைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்ட்டு. அத நீ நச்சுன்னு எடுத்து அப்படியே போயிட்டு கட 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 கடன்னு எழுதிடணும் அந்த சம் வந்தாலே. அப்புறம் இருக்கிற என்னெல்லாம் டேட் இப்ப நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் மத்தியானம் எப்படி படிச்சோம்? ஃபார்மேட்டு அந்தந்த இடத்துல ஃபேக்டர் பண்றோம்ல அந்த மாதிரி தான் அது. ஃபார்மேட் கூட நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது பெருசா சொல்ல மாட்டேன். குட்டியா மினிமைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி டப்பால எல்லா துணியும் போட்டு அடைக்கிற மாரி, அத போட்டு மொத்தமா அடைச்சுட்டு, நீ வேற ஆளுடா போடா. எங்கேயோ போறடா நீ. நீ வந்து ஒரு அப்துல் அப்துல் கலாம் மாதிரி நீ. அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து சொல்லுவாரு. அவருக்கு வந்து ரொம்ப ஈஸி டாபிக்ஸ்லாம் கஷ்டமா இருக்குமா. கஷ்டமா அப்படிதான் அவர் வந்து அந்த இதுக்கு வந்ததே. அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்ததே அப்படிதானா. எல்லாரும் அத டஃப்ன்னு சொன்னாங்களா, ஆனா அவருக்கு ரொம்ப ஈஸியா இருந்தான். ஒரு இன்னொரு அப்துல் கலாம பாக்குற மாரி இருக்கு எனக்கு. செல்லாம இது ஞாபகம் வச்சுக்கோடா. இட் இஸ் சிமிலர் டு இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அசர்ட் சீலிங் ஆன் சர்ப்ளஸ் விச் எவர் இஸ் லோயர். ஓகே. டைப் 1 ப்ராப்ளம்.
இப்ப அடுத்தது செல்லம் இத மட்டும் இந்த குட்டி நோட்ல இது எழுதிட்டியாடா சின்ன நோட்ல எழுதிக்கோ கண்ணா. இது வந்து என்னன்னு நான் எந்த நேரத்துல வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் புக் ஓபன் பண்ணேன்னு தெரியல. 2 வாட்டி ஓபன் பண்ணி நானே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன் க்ளோஸ் பண்ணேன்னே தெரியல. திருப்பி திருப்பி. ஆ AS24 ஓடது போட்டுக்கோ. இது AS24. டைம் போறதே தெரியலடா தீபி. காத்தால வருது, மத்தியானம் போகுது, நைட் வருது. காத்தால வருது. ஆ ஃபார்மேட் எழுதிக்கோ செல்லம். உனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தென் இதை எழுதிக்கோ செல்லம். ஆமாண்டா. Gross profit less operating expenses will give you net profit, tax, PAT, dividend. அதுலேருந்து மிச்சம் மீதி பாவம் ஈக்விட்டி ஷேர்களுக்கு கொஞ்சம் போச்சுன்னா இந்த பாயிண்ட் வருது இல்லடா, இந்த பாயிண்ட்ல தான்டா அந்த இபிஎஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இது லெட்ஸ் சே இது வந்து ஒரு 400 இருக்குன்னு வச்சுக்கோயேன். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த பாயிண்ட் தான் 400 டிவைடட் பை 4ன்னு பண்றாங்க. நோட் பண்ணிக்கோ. அத இப்ப இப்ப வருது. டைல்யூட்டட் இபிஎஸ். டைல்யூட்டட் இபிஎஸ் எப்படின்னா புரியும் ஆனா புரியாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா அது ஈஸி தான். ஓகே குட். இல்லஸ்ட்ரேஷன் 38. செம்ம சிம்பிள் தீப்தி. உங்க லெவல் சம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்ததுன்னா நல்லா படிச்சுட்டு ஃபார்மேட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டை கிராஸ் ப்ராஃபிட் 3,50,000, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1 lakh, நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருமா? இது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட் செல்லம். அப்புறம் 2,50,000 என்ன பண்றேன் நான்? டாக்ஸ் 30%. இதுலேருந்து 30% கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு ரிமைனிங் கையில் எவ்வளோ ப்ராஃபிட் கம்மியாகுது? 1,75,000 தான் இருக்கு. இது ஆஃப்டர் டாக்ஸ் பிஃபோர் டிவிடெண்ட். அப்புறம் வருவான் முச்சின்னு வருவான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட்டை கொடுன்ட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், சரிப்பா பாவம்ப்பா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு நம்ம ரிமைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ 1,75,000. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 20,000 இன்டூ 10%. அவனுக்கு கொடுத்துருவோமா 2,000 பாடி 1,73,000 நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதை வந்து வச்சுப்பாங்க. அவ்வளோதான்டா. இது வந்து டைப் 2 ஃபார்மேட்டு. ஸோ பிஃபோர் டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட், ஆஃப்டர் டாக்ஸ் பிஃபோர் டிவிடெண்ட் இதுதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். புரிஞ்சுதா செல்லம் இது? இல்லஸ்ட்ரேஷன் 39. இது படியான்னு செல்லம். ம். ஆ கரெக்ட் 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 கரெக்ட். செல்லம் ஒரே நிமிஷம்டா. செல்லம் இப்படி இருந்தா என்னடா? ப்ரீவியஸா ஏதோ ஒரு 600 ஷேர் இஷ்யூ பண்ணி அதை பாட் பேக் பண்ணியிருந்தானா? ஏன்னா ஆமா செல்லுமா. இப்போ 1/4/2022னா இப்போ எனக்கு வந்து எவ்வளவு நாள் வந்து அந்த ஷேர் என்கிட்ட இருக்குன்னா
3200 ஷேர் பார்த்தேன்னா 1,400 வச்சுக்கூடா. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஏய் செல்லம், இது வந்து நீ 2022ன்னு சொல்றியா? ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், யூ ரைட் ரைட். பிரில்லியன்ட்ரா. ரைட்ரா. மாத்திக்கோடா. நானுமே கவனிக்கல. 5 மாசம் இருந்திருக்கடா. அதுக்கப்புறம் அவன் இஷ்யூ பண்ணிடுறான். பாவம். அவனை விட்டு 1200 ஷேர் போயிடுறதா. பாவம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். சாரி சாரிடா. சூப்பர். வெரி குட். ஜான். 5 மாசம் கரெக்டா. ப்ராட் பேக் பண்ணிட்டான். சூப்பர் செல்லம். ஓகேவா? இப்ப இங்க 5 மாசம் 5 மாசம் 5 மாசம் இங்க பாரு ரகணம். இப்போ இங்க வந்து நம்ம கியூமுலேட்டிவா பாக்குறோம். ஓகேவா? இங்க 4800 இருக்கு. 600 வந்து பைபேக் ஆயிடுச்சு. அப்ப 4200. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க கண்ணா. இப்போ இது 5 மாசம். 3200ன்றது 5 மாசம் இருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் இங்க வெயிட்டேஜ்ன்றது எப்படி கொடுக்குறாங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பீரியட் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. பீரியட்ன்றது 5 மாசம் அந்த 3600 இருக்கு. அப்புறம் 4800 வந்துருதா ஷேர்ஸ் மொத்தமா. அதுல வந்து 5 மாசம் அது வச்சிருக்கோங்க. அப்புறம் என்ன ஆயிடுறது, பைபேக் பண்ண உடனே என்ன ஆயிடுறது, 200 ஆயிடுறது. அப்ப அதுல 2/12. அப்போ மொத்தமா பார்த்தோம்னா 4200 ஷேர்ஸ். வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். சி. ஆமா. இன்னொரு மெத்தட் எதுரா? ஆ, ஓகே ஓகே ஓகே. நான் அதை கவனிக்கவே இல்லடா. ம். இல்ல, நான் ஆக்சுவலா இதுதான் நான் பார்த்தேன். ஆமா. செல்லம், உங்களுக்கு இதுனா ஓகே பண்ணிக்கோங்கடா. இது ஈஸியா இருந்தாலும் ஓகே பண்ணிக்கோங்க. எது இருந்தாலும் ஓகே தான் செல்லம். நீங்க அது எது ஈஸியா இருக்கோ பாத்துக்கோங்கண்ணா. ம். ஓகே. ரெஃபர் டு illustration 2. illustration 2. இன்வென்டரி தானே illustration 2. இல்லடா செல்லம்மா, இந்த illustration தான் சொல்றோம். 4200 ஷேர்ன்றதுக்கு ப்ராஃபிட் வந்து 21 லட்சமாண்டா. 4200 ஷேருக்கு இங்க ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. சாரி, இங்க கொடுத்துருக்கான் பாரு, 21 லேக்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ 4200 ஷேருக்கு 21 லட்சம்னா ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 21 லட்சம் இன்டு 1 டிவைடட் பை 4200, விச் இஸ் ஒரு ஷேருக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு ஷேருக்கான லாபம் 500 ரூபான்றோம். இது இல்லஸ்ட்ரேஷன் முன்னாடி இல்லஸ்ட்ரேஷனோட தான்டா இது. ஓகே, கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷன் இங்க போடுறேன். கரெக்ட். பேசிக் இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இபிஎஸ்ஸே இவங்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிற ப்ராஃபிட் லாஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிவைடட் பை வெயிட்டட் நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டியூரிங் தி. சலாம், பேசிக் இபிஎஸ் ஓட ஜெனரல் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். பட் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் எடுத்துன்னு வந்தோம்னா அதை தான் நீங்க எடுத்துக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் தான் எடுத்துக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர்ன்றது வித் ரெஃபரன்ஸ் டு த மந்த்ஸ். புரியுதா?
ஜென்ரலா பேசிக் இபிஎஸ் ஓட ஃபார்முலா என்னன்னா நெட் ப்ராஃபிட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் கனெக்ட் பண்றாங்க. 21,00,000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்து ப்ரீவியஸ் பம்மோட கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா இபிஎஸ் ஒரு ஷேருக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட்ன்றோம். இப்போ 41 பாருங்க கண்ணா. ஆமா, இந்த ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்ணா, அப்புறம் நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் ஃபார் த இயர் 20 lakhsன்னு கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா, இந்த ஃபார் த இயர் அப்படின்றது என்ன இம்ப்ளை பண்றதுன்னா ஆல்ரெடி இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் உட்காச்சின்னு இருக்குன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ள ஆல்ரெடி உட்காச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்மளோட இந்த கால்குலேஷன் ஆஃப் டைல்யூட்டட் இபிஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் உட்காச்சிக்க கூடாது, எடுத்துடணும் இன்ட்ரெஸ்ட். தட் மீன்ஸ் ஐ வில் ஹாவ் டு ஆட் பேக் மை இன்ட்ரெஸ்ட் டு மை ப்ராஃபிட். இப்போ 20 lakhs சொல்லமா, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து அவன் எவ்வளோ சொல்றான் அப்படின்னா 10,00,000 ரூபாய் சொல்றான். ப்ராஃபிட் 10,00,000 ரூபாய். 10 லட்சம் இனிஷியலா 10 லட்சம் வச்சிருக்காங்கண்ணா. அப்புறம் என்ன பண்றான்னா இப்ப நம்ம பேசிக் இபிஎஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். பேசிக் இபிஎஸ் ஃபர்ஸ்ட் மொத்தம் 20 லட்சம் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் ஃபார் த இயர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ். வெரி குட், வெரி குட். ஸோ இதான் ஸ்டெப் 1. ஆமா, என்னமோ எங்கேயோ செலக்ட் ஆயிடுச்சா? ஓ சாரி, கண்ட்ரோல் வந்துட்டேன். ஆ ஐயோ, இல்லைங்க, அதுக்கும் இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு இல்ல. ஸ்டெப் 1 பாருங்க. இபிஎஸ், பேசிக் இபிஎஸ் ஃபார்முலா என்ன? எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதுங்க தீப்தி. ஃபார்முலா எழுதி 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 இல்லஸ்ட்ரேஷன் போடுங்க, பரவாயில்ல, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. எவ்வளோ தூரம் ஃபார்முலா எழுதி 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 நம்ம போடுறோமோ, ஒருவேளை நம்ம அந்த ஃபார்முலாவை எக்ஸாம் டைம்ல இது பண்ணாலும் மைண்டு நம்மளுக்கு அந்த ஃபார்முலா எடுத்து கொடுத்துரும். எழுதுறது மூலமா தான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் divided by number of equity shares. ஓகேவா? இப்போ பாரு சொல்லலாம், ப்ராஃபிட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ? 20 lakhs divided by எவ்வளோ? 10 லட்சம். 2 ரூபாடா. ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாபம்? 2 ரூபாய். இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா. இங்க சேஞ்சஸ் நடக்கிறது இல்ல. இப்ப பார்க்கணுமா, டைல்யூட்டட் earnings per ஷேருக்கு ஃபர்ஸ்ட் தம் ரூல், யூ ஷுட் ஆட் பேக் யுவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்க வந்து டிபெஞ்சர்ஸ் 20,000டா இல்லையா? 20,000. ஒரு டிபெஞ்சரோட விலை 100. 20,000னா 20,000னா 20,000 இன்ட்டு 100. 2 லட்சம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதுல? 12% கணும். அப்போ 2,40,40,000 ரூபாயை நான் என்ன பண்ணும்? ஆட் பேக் பண்ணணும்.
அப்போ எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு முன்னாடி என்னோட லாபம் 22,40,000 இருந்திருக்கு. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால கம்மியாயிடுது. பட் டைல்யூட்டட் earnings பை யூ ஷுட் ஹாவ் திஸ் ஆஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பரிச்சலம் டாக்ஸ் எவ்வளோ சொல்றோம்? 30%. இதுல 30%. ஓகேவா? 15,68,000. இங்க delimited 12%, 20,000 convertible debentures converted into 10 ordinary shares. இது 10 ordinary shares கன்வெர்ட் ஆகுறது அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ என்னோட நெட் ப்ராஃபிட் ஆக்சுவலா டாக்ஸ் போக எவ்வளவு இருக்கு? 15,68,000. கரெக்டா கண்ணா? ஓகே, இப்போ அவன் என்ன சொல்றான்னா 10, அதாவது 20,000 டிபெஞ்சர்ஸ் வந்து ஆமா 20,000 கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் வந்து 10 ஆர்டினரி ஷேர்ஸா கன்வெர்ட் ஆகுறதுக்குண்ணா. அப்பனா ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஈக்விட்டி ஷேர் வருதுன்னா 20,000 டிபெஞ்சருக்கு எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் வரணும்? 20,000 இன்ட்டு 10. அப்ப எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸ்? 10, 2 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ். கரெக்டா? இப்போ இப்போ இந்த சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறம் ரிவைஸ்டு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோடா? ஏற்கனவே ஒரு 10 லட்சம், இப்போ ஒரு 2 லட்சம் சேர்த்தா எவ்வளவு வரும்? 12 லட்சம். டைல்யூட்டட் இபிஎஸ்க்கு ஃபார்முலாலாம் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, ஒரே ஒரு சேஞ்ச் தான். இபிஎஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அவைலபிள் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டு தி அவங்க கையில இப்ப எவ்வளவு இருக்கு, அதாவது அவங்க என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். கரெக்டா? அது இபிஎஸ். டைல்யூட்டட் இபிஎஸ் என்னன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட சேர்த்து இப்ப இந்த கன்வெர்டபிலிட்டி ஆயிருக்குல்ல அதையும் சேர்த்து எடுத்துக்கணும்ன்றான், வேற எதுவுமே இல்லை. இப்ப பாருங்க கண்ணா, ரிவைஸ்டு அட்ஜஸ்டட் அண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ? 28,68,000 டிவைடட் பை ரிவைஸ்டு நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ் எவ்வளோ? 12 lakhs. அவ்வளோதான், 1.81 rupees. அதான் ருபீஸ் ஒன்று. புரிஞ்சுதாடா செல்லம்? அவங்க இப்படிலாம் போட்டிருக்காங்க கண்ணா, நான் கொஞ்சம் ஃபார்மேட்டா போட்டிருக்கேன்டா, அவ்வளோதான்டா. உங்களுக்கு ஒருவேளை இது கம்ஃபர்டபுள்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோ செல்லம்மா, இல்லை இது கம்ஃபர்டபுள்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்படி இருந்தாலும் ஓகே. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி சீக்வன்ஸா எடுத்துன்னு வந்தான்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், அதனால நான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லடா. 41, 42 இதே மாதிரி சம்மு. நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கண்ணா, டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பேக் பண்றோம், டாக்ஸ் மைனஸ் ஆகிறது, 90 lakhs கிடைக்கிறது. இதே மாதிரி சம்ம. அப்புறம் இப்போ அவன் எவ்வளவு சொல்றான் பாருங்களேன், 10 ஒரு டிபெஞ்சருக்கும் 10 ஆர்டினரி ஷேரான்டா. அப்ப இங்க எவ்வளவு டிபெஞ்சர்ஸ்? 1 lakh டிபெஞ்சர்ஸ், அப்ப 10 லட்சம் ஆர்டினரி ஷேர். இந்த சம் எப்படி போட்டீங்களோ அதே தான் இல்லஸ்ட்ரேஷன் 42. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஹோம்ஒர்க்கா? 43யும் அதே மாதிரி இல்ல, 43 அந்த மாதிரி இல்ல, வேண்டாம், 42 வரைக்கும் முடிங்க. ஓகே, இது இப்ப எப்படி கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் மாதிரி ரைட் இஷ்யூலயும் உங்களுக்கு வந்து இது இருக்கு, அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ். ஆனா ஒன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், I will give you a confidence. All your AS except for 4 or 5 all are straightforward. I have made it, I have tried my level best to make it easy for the students செல்லம். be a format இருக்கட்டும், அந்த மீனிங்கா சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், டெர்மினாலஜியா இருக்கட்டும். ஏன்னா ஏஎஸ் தான் வந்து உயிர் மூச்சு, ஸ்டேஜ் 2 கார்பரேட் அக்கௌண்டிங்கோட உயிர் மூச்சு தான் ஏஎஸ். இதே அப்படியே நீங்க ஸ்டேஜ் 4ல கேரி ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ டில் 42 ஹோம்ஒர்க் செல்லம். 42 illustration 42 ஹோம்ஒர்க்டா. உங்களுக்கு இந்த ஃபைல் அனுப்ப மாட்டேன், அப்டேட் பண்ண சரியா தான் கேளு.
So illustration 42. Go homework. என்னோட டாட்டர் நேத்தி கேக்குறா, அம்மா என்னம்மா நீ